அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு அன்னை மரியாளினுடைய திரு இருதயத்தை நாம் கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாளினது உள்ளம் எதையும் தாங்குகின்ற உள்ளம். அன்னை மரியாள் சின்ன பொண்ணாக இருந்த வேளையில் அவருக்கு ஆண்டவரது அருளின் வாக்கு கிடைக்கிறது. ஆண்டவராகிய தெய்வம் அவருடைய வயிற்றில் குடிகொள்ளப் போகிறார். அன்னை மரியாள் ஒரு சின்ன பொண்ணாக இருந்து கொண்டு தன்னுடைய வயிற்றிலே இந்த தெய்வத்தையே, உலகையே ஆளக்கூடிய தெய்வத்தையே தாங்கப் போகின்றார் அப்படி என்கின்ற செய்தி அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும், இதை நான் எப்படி கையாளப் போகிறேன், how can I handle this அப்படி என்கின்ற ஒரு கேள்வியும் கவலையும் அன்னை மரியாளுக்கு இருந்திருக்க வேண்டும். இருந்தாலும் அவர் கலங்கவில்லை. அன்றிலிருந்து அவர் இன்று வரை எதை குறித்தும் கலங்காமல் கலங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஆறுதல் கொடுக்கின்ற அன்னையாக இருக்கின்றார். இன்னைக்கு நற்செய்தியில நாம படித்தோம். நற்செய்தியின் கடைசி பகுதி இப்படி முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எருசலேமில் இருந்து புனித சூசேப்பரும் அன்னை மரியாளும் அழைத்து கொண்டு தங்களது வீட்டுக்கு வருகின்ற வேளையில் எருசலேமில் நடந்த அனைத்தையும் அன்னை மரியாள் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம சுற்றி நடக்கக்கூடிய எத்தனையோ காரியங்கள், அவற்றுக்கெல்லாம் நாம திடீர் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து உடனடியாகவே ரியாக்ட் பண்ணுவதால் அநேக காரியங்கள் தப்பாகவே போய்விடுகின்றது. நம்ம பசங்க நாம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு செவிமடுக்கிறாங்கல்ல, நம்ம பேச்சை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க என்பதற்காக நாம உடனடியாக கோபப்பட்டு அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்து விட்டால், எல்லா பசங்களும் அல்ல, சில பசங்கள் மனதால் உடைந்து போய்விடுவார்கள். அப்படி மனதால் உடைந்து போய்விட்டால் அவர்கள் வாழ்க்கையில் இங்கு உடைக்கப்பட்ட இந்த சம்பவம் அவர்களது வாழ்க்கையில் அவர்களை உடைத்து விடும். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சிலரை நான் சந்தித்து இருக்கிறேன். அவர்கள் தங்களது 50, 60, 70 வயதுகளில் சில குறிப்பிட்ட காரியங்கள் குறித்து பேசுகின்ற பொழுது சொல்வார்கள், தாங்கள் தங்களது சின்ன வயதில் பெற்றோர் மூலமாக தண்டிக்கப்பட்டதோ அல்லது பாடசாலையில் தண்டிக்கப்பட்டதோ அல்லது பெரியவர்கள் மூலமாக அன்னைக்கு தண்டிக்கப்பட்டதோ அந்த விதம் இருக்கிறதே, அது அவர்களது மனதுக்கு பயத்தை கொடுத்தபடியால் இன்னைக்கு அவர்கள் சமூகத்தில் கொஞ்சம் பயத்தோடு, செக்யூரிட்டி பயத்தோடு, எந்த ஒரு காரியத்திலும் இறங்குவதற்கு பயத்தோடு வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. ஆகவே எல்லாருமே நாம நினைப்பது போன்று இருக்க மாட்டார்கள். நம்முடைய சொந்த பசங்களாக இருந்தாலும் அவர்கள் நாம நினைப்பது போன்று எப்பொழுதும் இருக்க மாட்டார்கள். ஆகவே நாம என்ன பண்ணிக்கணும், அவர் மனநிலைக்கு ஏற்றபடி அவர்களா நம்மால் புரிந்து கொள்ள முடியாது தான். நம்ம சொந்த பசங்களாக இருந்தாலும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நம்மால் அவர்களை புரிந்து கொள்ள முடியாது போனாலும் அவர்கள் பண்ணுகின்ற காரியங்களை நாம பார்த்து பொறுமையோடு, ஏன்னா நாம் என்ன இந்த உலகத்தில் 1000, 2000 வருஷமா வாழ போறோம். அதற்காக நாம் என்ன எடுத்த எடுப்பிலே உடனடியாகவா மரித்து போக போகிறோம்? அதற்காக வாழ்க்கை என்பது நிச்சயம் அப்படின்னு நான் சொல்ல வரல. யாருக்கு வேண்டுமானாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனாலும் நம்ம பசங்க அவர்களும் வாழ வேண்டியவங்க, நாமும் அவர்களோடு சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆகவே என்ன பண்ணிக்கணும், அவர்கள் தப்பு பண்ணாலும் கூட அவர்களுக்கு புரிகின்ற மொழியில, அவர்களுக்கு புரியக்கூடிய விதத்துல முதல்ல நாம அதை எடுத்து சொல்லணும். அதற்கு அப்புறமாக அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தவளையை எடுத்து ஒரு பாத்திரத்துல அப்படியே தண்ணீர் கொதித்து கொண்டு இருக்கக்கூடிய பாத்திரத்துல போட்டா அது உடனடியாக வெளியே பாய்ந்து விடும். அதை விட்டுட்டு என்ன பண்ணணும், உண்மையாகவே அந்த தவளைய நீங்க அவிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பாத்திரத்துல முதல்ல குளிர்ந்த நீரை போட்டு தவளைய போடணும். அப்போ அது என்ன பண்ணிக்கும், ரொம்ப சுகமாக அதில் நீந்திக்கிட்டு இருக்கும். உங்கள் வார்த்தைகள் அது போன்று இருக்கணும். அதற்கப்புறமாக கொஞ்சம் கொஞ்சமாக சூட்டை ஏற்ற வேண்டும். அப்போதுதான் தவளை என்ன பார்க்கும், சரி இந்த தண்ணீர் இப்போ கொஞ்சம் இருந்த குளிரிலும் பார்க்க கொஞ்சம் வார்மாக இருக்குது, அதுக்கப்புறமா அதை விட கொஞ்சம் வார்மாக இருக்குது, நல்லா தானே இருக்குது
அப்படி என்கின்ற நிலைக்கு வரும். உண்மையில இந்த உதாரணம் இந்த தவளையை கொல்லுவதற்காக, ஆனால் இந்த உதாரணம் உங்க பசங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய பயம் இருக்கு இல்லையா, அந்த பயத்தை கொல்லுவதற்காக. நீங்க ஆரம்பத்திலேயே உங்க பசங்களை தண்டிக்கும்படியாக நடந்துப்பீங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணிப்பாங்க, அவங்களுக்குள்ள பயத்தை வளர்த்துப்பாங்க. அது வேண்டாம். உங்களை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்காது. எப்படி கொதி நீருக்குள்ள தவளை நாம தூக்கி வீசினது அது வெளியில் உடனே பாஞ்சு போய்விடுமோ, அதே போன்று உங்களை கண்டா நீங்க கண்டிக்கின்ற அந்த சூழ்நிலையை அவர்கள் பார்த்து அவர்களுக்கு அது பிடிக்காம போய்விட்டா அவர்கள் உங்களை கண்டதும் விலத்தி நடக்க ஆரம்பிப்பார்கள். அந்த நிலை வேண்டாம். ஆகவே என்ன பண்ணிக்கோங்க, உங்களது பசங்க மாத்திரமல்ல, உங்களது சக நண்பர்கள் யாராக வேண்டுமாக இருக்கட்டும், அவர்களுக்கு நீங்கள் சில காரியங்களை சொல்லணும் அப்படின்னு சொன்னாலும் முதல்ல பொறுமையோடு உள்ளத்தில் போட்டு யோசிச்சுக்கோங்க. அன்னை மரியாளை போன்று அன்னை மரியாளின் உள்ளம் இன்னைக்கு நமக்கு சொல்லித்தருது. உள்ளத்தில் இருத்தி முதல்ல சிந்திங்க, எப்படி கையாளலாம். அப்படி சிந்திக்கிற வேளையில் உள்ளத்தில் இருப்பது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்கு ஐடியா கொடுப்பார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அன்னைக்கு அன்னை மரியாளினுடைய உதரத்தில் இறங்கியவர், உங்களது உள்ளத்தில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஐடியா கொடுப்பார். அவர் கொடுக்கின்ற ஐடியா மூலமாக செயல்படுங்கள். உங்களது பசங்க உங்களை விட்டு தூரமாக போக மாட்டாங்க. உங்களது நண்பர்கள் கூட உங்களை விட்டு விலகி போக மாட்டாங்க. உங்கள் குடும்பத்தில் ஒருபோதும் பிரிவு வராது. உள்ளம் எப்பொழுதும் அமைதியோடு இருக்கட்டும். ஏன்னா அமைதியான உள்ளம் இருக்கிறதே, அந்த உள்ளத்தில் ஆண்டவரே வந்து வாழ ஆசைப்படுவார். அப்படித்தான் அன்னைக்கு ஒருத்தர் வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை பூராகவும் அவர் அமைதியை கடைபிடித்தவர். யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணவர் கிடையாது. அவர் எல்லாருக்கும் நல்ல காரியங்கள் பண்ணியவர். இன்னும் சொல்ல போனால் பெரிய செல்வந்தர். அவர் தான் வாழ்ந்த காலத்துல கையிட்டு எண்ணக்கூடிய செல்வந்தர்களில் அவரும் ஒருவர். ஆனா என்ன பண்ணார்? அவர் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் ஏழைகள் மீது ரொம்ப நேசம் கொண்டார். ஆகவே என்ன பண்ணார்? தன்னுடைய செல்வத்தை எல்லாம் விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு ஒரு சன்னியாசியாக மாறினார். அப்படி அவர் சன்னியாசியாக மாறி அவருடைய வாழ்க்கை ஆரம்பித்த பொழுது, ஒரு சன்னியாச வாழ்க்கை ஆரம்பித்த பொழுது அது அவருக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது. ஏழைகள் மீது நேசமாக இருந்தது. எல்லாரோடும் அமைதியோடு வாழ்ந்தார். யார் அவருக்கு எதிராக எழுந்தாலும் அவர் எதுவுமே பண்ண மாட்டார், அமைதியாக இருப்பார். அவருடைய முகத்தில் எப்பொழுதும் சிரிப்பு குறையாமலே இருந்துக்கிட்டே இருக்கும். அவரது உள்ளம் அமைதியோடு இருந்தபடியால் தான் அந்த உள்ளத்தில் தெய்வமே வந்து வாசம் கொள்ள ஆசைப்பட்டு அவரது கரத்திலே நேருக்கு நேராக வந்து இறங்கினார். அவர்தான் புனித அந்தோனியார். அந்த புனித அந்தோனியாரது விழாவை நாம் இன்று கொண்டாடுகிறோம். ஏன்னா அவரும் அன்னை மரியாளை போன்று தூய உள்ளத்தோடு இருந்தவர். ஆகவே அன்பின் உள்ளங்களே, உங்க வாழ்க்கையில நீங்க தூய்மையான உள்ளத்தோடு இருப்பீர்களாக இருந்தால், அமைதியான உள்ளத்தோடு இருப்பீர்களாக இருந்தால், சிந்தித்து செயல்படுகிறவர்களாக இருப்பீர்களாக இருந்தால், உங்களது வாழ்க்கை மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையும் உங்களது குடும்பத்தில் இருப்பவர்களது வாழ்க்கையும், ஏன் உங்களது தலைமுறையின் வாழ்க்கையும் சிறப்பை காணப்போவது உறுதி. ஆமென்.